வணக்கம். இந்த நாள் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு காட்டில் உயிரினங்களும் இயற்கையும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சான். கூட்டம் போட்டு வாழ்க்கைனா என்னன்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ குயில் சொல்லிச்சான், நான் இனிமையாக பாடிக்கிட்டே இருக்கேன், அதான் வாழ்க்கை. எவனும் கேட்குறானோ இல்லையோ அதை பாராட்டுறதெல்லாம் பாட்டுன்னு பாடிக்கிட்டே இருக்கேன், அதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அங்கே இருக்கிற சுண்டலி சொல்லிச்சா, நீயாவது பாடிக்கிட்டு இருக்க, நான் இருட்டில் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்கேன், அதுதான் என் வாழ்க்கை பற்றி எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே அங்கே வந்த வண்ணத்து பூச்சி சொல்லிச்சான், நான் இனிமையாக பறந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறேன், ஆனாலும் என்னை பிடிச்சி சித்திரவதை பண்ணுறாங்க. இப்படி இவங்க சித்திரவதை பண்ணாலும் பறந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என் வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அங்கே வந்து எறும்பு சொல்லிச்சான், நீங்களாவது ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, காலமெல்லாம் உழைச்சினே இருக்கிறது தான் என் பொழப்பாக இருக்குதுன்னு எறும்பு சொல்லிச்சான். அப்போ அங்கே வந்து அசோக மரம் சொல்லிச்சான், நீங்களாவது இயங்குறீங்க, நான் ஒரே இடத்துலேருந்து உயரமாக வளர்ந்துருக்கணும், அதை தவிர வேறு என்ன என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிச்சான். ஆலமரம் சொல்லிச்சான், நான் வளர்ந்து நிறைய வாரிசுகள் உருவாக்குறேன், அவ்வளோதான். இப்படி நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படியே போகுது, இதான் வாழ்க்கையா அப்படின்னு இதுங்கெல்லாம் மீட்டிங் போட்டுட்டு அங்கே ஒரு துறவி உட்காந்துருந்தாராம். அவர்கிட்ட போய், ஐயா வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்டுச்சுக்கலாம். அவர் சொன்னாராம், சுயநலம் இல்லாமல், ஆசைப்படாமல், பொறாமைப்படாமல், யாருக்கும் துன்பம் கொடுக்காமல், நமக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை தொடர்ந்து ஒழுங்காக செய்து கொண்டே இருப்பது தான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் சலிச்சுக்காதீங்க, போய் உங்கள் வேலையை செய்யுங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாராம். இது ஒரு உருவக கதை. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக மதிக்கப்படுகிறான், சில நேரங்களில் இகழப்படுகிறான். இரண்டு அனுபவங்களும் நமக்கு உண்டு இல்லையா? இகழப்படுவதால் நாம் தாழ்ந்தவர்கள் என்றோ, புகழப்படுவதர்களால் நாம் மிக உயர்ந்தவர்கள் என்றோ எண்ணம் கொண்டு விடாமல் சரிசமமாக வாழ்கிற ஒரு மனநிலை, அதான் மென்டல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் வாழும்போது மனச்சமநிலை. நம்மளை புகழ்கிறவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படாமல், இகழ்கிறவளை பார்த்து ரொம்ப வருத்தப்படாமல், இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்தது, இதுதான் என் இலக்கு, இதுதான் என் பாதை, இதுதான் என் பயணம், இதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ட்டு அந்த வேலையை மட்டும் தொடர்ந்து சரியாக செஞ்சுக்கிட்டே போனோம்னா ஒரு நாளில் நாம் அங்கீகரிக்கப்படுவோம் என்பதுதான் வெற்றியாளர்கள் சொல்லுகிற வாழ்வியல் சூத்திரம். அதனால் நம்முடைய படைப்பு, நம்முடைய உருவம், நம்முடைய தோற்றம், நம்முடைய செயல்பாடு, இவைகளை உலகம் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளும். இவையெல்லாம் ஒரு காரணத்தோடு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவற்றோடு கூட உனக்கு ஒரு கடமையும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நோக்கி போய்கிட்டே அதை பற்றி கவலைப்படாது. அதில் எத்தனை பேருக்கு பயன் கொடுக்க முடியுமோ, எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்திக்கிட்டே பயணப்பட்டுக்கிட்டே விமர்சனங்களை கொடுத்து வருந்து விடாமலும், புகழுரைகளால் புல்லரித்து போய்விடாமலும் தொடர்ந்து இது எனக்கு அவரால் கொடுக்கப்பட்ட பாதை, பயணம் என்று பயணப்பட்டு கொண்டே இருக்கும்போது உடைய இலக்கை நீ அடைவாய். அதுதான் பயனுள்ள, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.